ஒரு கற்குகையில் அடைபட்டு கிடந்த 999 பேருடைய உயிரை ஒரு தமிழ் பாடல் காப்பாற்றியது. நம்ப முடியுமா? சிந்தித்து பாருங்கள். இப்படி அற்புதங்கள் நிறைந்தது எங்கள் அழகு தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை இதுபோன்று ஆயிரமாக கொட்டி கிடக்கிறது. அந்த சிறப்புகளில் முக்கியமான ஒரு சிறப்பை பற்றி இன்று பார்க்க போகின்றோம். ஒரு குகைக்குள் 999 பேர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். திடீரென்று அந்த குகைக்குள்ளே இன்னொருவன் தள்ளப்படுகிறான். இந்த புதிதாக வந்த அந்த நபரை கண்டவுடன் அந்த குகைக்குள் இருந்த அத்தனை பேரும் திட்டி தீர்க்கிறார்கள். குய்யோ நுரையோ என்று கத்தி கூப்பாடு போடுகிறார்கள். எங்கள் உயிரை குடிக்க வந்த யமன், எதற்காக இங்கே வந்தாய்? நீ வரும் வரையில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம், எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருந்தது. ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய உன்னால் எங்கள் உயிருக்கே ஆபத்து வரப்போகிறது என்று அவர்கள் எல்லோரும் துடிக்கிறார்கள், பதறுகிறார்கள். புதிதாக வந்தவன் யார்? ஒரு பெரும் புலவன். அந்த பெரும் புலவன் தமிழ்வாடி தன்னையும் அங்குள்ள 1999 பேரையும் 999 பேரையும் காப்பாற்றுகிறான். இந்த அற்புதம் பற்றித்தான் அருமையான திருமுருகாற்றுப்படை என்கின்ற ஒரு அரிய நூல் எமக்கு சொல்கிறது. நக்கீரர் என்கின்ற பெரும்புலவர் சங்க பாடல்களில் ஆற்றுப்படை நூல்களில் மிக முக்கியமான நூலாக காணப்படுகின்ற திருமுருகாற்றுப்படை என்கின்ற நூலை தந்தவர். அந்த திருமுருகாற்றுப்படை என்கின்ற நூல் தோன்றிய வரலாற்று சம்பவம்தான் ஆச்சரியமூட்டும்படியாக இன்று இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்ற கதை. சிவத்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை இயற்றி தல யாத்திரைகள் மேற்கொண்டு வருகின்ற நக்கீரர் ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு மரநிழலிலே அமர்ந்து சிவ பூஜையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு மரத்திலே இருந்து இலை ஒன்று அவர் கண்முன்னாலே ஆற்று ஓரமாக வந்து விழுகிறது. அந்த இலை ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறது. அந்த இலையில் பாதி இலை ஆற்று நீருக்குள் விழுந்தபடி, அந்த இலையினுடைய பாதி இலை வெளியே விழுந்தபடி காணப்படுகிறது. அதிசயம் ஒன்று நிகழ்கிறது. ஆற்றுக்குள் விழுந்த இலையினுடைய பாதி பகுதி மீனாகவும், அந்த இலையினுடைய மீதி ஆற்று நீருக்கு வெளியே மண்ணை தொட்டபடி இருக்கின்ற பகுதி ஒரு பறவையாகவும் மாறுகிறது. ஆச்சரிய மேலூட்டோடு அந்த காட்சியை பார்த்தபடி இருக்கிறார். மீன் நீருக்குள் இழுக்கிறது, பறவை நிலத்துக்குள் இழுக்கிறது. இரண்டும் உயிருக்காக தங்களுக்கு வாழ்விடத்தை நோக்கி போராடி கொண்டிருக்கின்றன. இந்த காட்சியில் புலன்கலைந்து போய் சிவ வழிபாடு இடையூறுக்கு ஆளாகிறது. இதனை பார்த்து நக்கீரன் சிவ வழிபாட்டில் சிவபூஜையில் தவறிழைத்தான் என்று கருதி அவனை கல்முகி என்கின்ற ஒரு பூதம் கவர்ந்து கொண்டு போய் ஒரு குகைக்குள்ளே அடைக்கிறது. அந்த குகைக்குள் இருந்தவர்கள் தான் 999 பேர். ஒருவர் இருவர் மூவர் என்று வீதிகளிலே போகின்றவர்கள், இப்படியாக தவறு செய்பவர்கள் என்று எல்லோரையும் கொண்டு வந்து அந்த குகைக்குள்ளே அடைத்து, அந்த பூதத்துக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. 1000 பேரை ஒன்றாக உண்ணுகின்ற வழக்கம். அதற்காக எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் பட்டினி கிடக்கும். அந்த வீதிகளிலே எல்லாம் இருக்கக்கூடிய உயிரினங்களை, இன்னும் உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து குகைக்குள் அடைத்தவர்களுக்கு கருணையோடு உணவு கொடுத்து கொண்டிருக்கும். அப்படி அந்த வீதி வழியாக போய் பூதத்தினாலே கைது செய்யப்பட்டு உள்ளே வந்தவர்கள் தாங்கள் இனி இந்த குகையிலே இருந்து மீள முடியாது என்கின்ற நிலையில், குகைக்குள்ளாவது உயிரோடு நிம்மதியாக வாழ்வோம் என்கின்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 1000 என்கின்ற எண்ணிக்கையை தொடும் வரை அவர்களுடைய சந்தோஷத்துக்கு, நிம்மதிக்கு யாதொரு குறைவும் இல்லை, குகைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைமையை தவிர. இந்த நிலைமையில் அவர்கள் சந்தோஷித்துக் கொண்டு மரணத்தை
தூர இருக்கிறது என்று நினைத்து கொண்டு ஒருவர் இருவராக இருந்து 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 999வது பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனை இப்பொழுது என்ன தெரியுமா? நாங்கள் குகைக்குள்ளிருந்து ஆரம்பத்தில் குகையிலே இருந்து விடுபட வேண்டும். இந்த குகைக்குள்ளிருந்து நாங்கள் எப்படியாவது வெளியே போக வேண்டும், வீட்டுக்கு செல்ல வேண்டும், மனைவி பிள்ளைகளோடு நல்லபடி வாழ வேண்டும் என்று வேண்டியவர்கள் அது முடியாது என்ற கட்டத்தில் ஆக குறைந்த பிரார்த்தனையாக இந்த குகைக்குள்ளே இன்னும் ஒருவர் பூதத்தால் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்துவிடக் கூடாது. எங்கள் எண்ணிக்கை இந்த 999 என்ற எண்ணிக்கையை தாண்டிவிடக் கூடாது என்ற வேண்டுதலாக மாறுகிறது. வேடிக்கையை பாருங்கள், வினோதத்தை பாருங்கள். இப்படித்தான் எங்களுடைய ஆசைகள் சில வேளைகளில் இருந்து விடுவதுண்டு. சரி, இப்பொழுது 1000வது ஆளாக வந்து சேருகிறார் நக்கீரர் என்கின்ற புலவர். எல்லோரும் அவருடைய சிவத்திரு தோற்றத்தைக் கண்டு வணங்குவதுதான் வழக்கம். ஆனால் இங்கே மட்டும் அவரை கண்டவுடனேயே அவர் காது கர்ண கொடூரமாகும்படியாக எல்லோரும் திட்டி தீர்க்கிறார்கள். ஏன் இங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எங்கள் உயிரை கவர வந்த யமனே, தயவு செய்து இங்கிருந்து போய்விடு. ஆனால் பூதம் 1000வது ஆளாக புலவரை கொண்டு வந்து தள்ளிவிட்டு முறைப்படி பாருங்கள், எவ்வளவு பொறுமையை காக்கின்ற பூதம். நான் நீராடி விட்டு வருகிறேன், உங்கள் எல்லோரையும் உணவருந்த போகிறேன் என்று சொல்லிவிட்டு குகை வாயிலை அடைத்துவிட்டு யாரும் வெளியே செல்ல முடியாதபடி அந்த குகை வாயிலை அடைத்துவிட்டு வெளியே போகிறது, நீராடப் போகிறது. அங்குள்ளவர்கள் எல்லோரையும் ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி, நக்கீரர், நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருங்கள், நாங்கள் 1000 பேரும் வெளியே போவோம், யாதொரு வித குறையும் இல்லாமல், எங்கள் உயிருக்கு எதுவிதமான ஆபத்தும் நிகழாமல் வெளியே போவோம், நம்புங்கள், முருகனை பிரார்த்தியுங்கள் என்று எல்லோரையும் வழிபட வைக்கிறார். தானும் வழிபடுகிறார். திருமுருகாற்றுப்படை என்கின்ற அற்புதமான நூல் 317 அடிகளை கொண்ட ஒரு ஆற்றுப்படை நூல். இந்த இடத்தில் ஆற்றுப்படை என்றால் ஆற்றுப்படுத்துவது, ஒருவரை வழிப்படுத்துவது. அந்த காலத்திலே ஆற்றுப்படை நூல்கள் பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, இப்படியெல்லாம் ஆற்றுப்படை நூல்கள் வந்தன. பாணர்கள் வீதி வழியாக வருவார்கள். ஒரு அரசனிடத்திலே சென்று அவனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்றுக் கொண்டு வந்த ஒரு அரசன் அல்லது ஒரு புலவன் தன்னுடைய பரிசில் பெற்ற அனுபவத்தை சொல்லி அந்த கொடைவள்ளலிடத்திலே சென்றால் உங்கள் வறுமையும் காணாமல் போகும், உருத்தெரியாமல் போகும், எனவே அந்த அரசனிடம் செல்லுங்கள் என்று புலவர்களை பொருள் வாங்க வழிப்படுத்துவது. இப்படி போ, இந்த வழியாக சென்று பொருள் வேண்டு என்று சொல்லுகின்ற ஆற்றுப்படை நூல்கள் எழுந்த காலத்தில் திருமுருகாற்றுப்படை எப்படி அமைகிறது தெரியுமா? முருகப்பெருமானுடைய தலங்களுக்கு இப்படி சென்று வழிபாடியற்றுங்கள், முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்கள். குகைக்குள் இருந்தவர்களுக்கும் குகைக்கு வெளியே இருந்த இந்த குவலயத்தில் இருந்தவர்களுக்கும் சேர்த்து பாடிய ஒரு அற்புதமான பாடல், அருமையான பாடல், 317 அடிகளை கொண்ட பாடல், தூய தமிழ் சொற்களால், அழகு தமிழ் சொற்களால் அற்புதமாக அமைந்த பாடல். அந்த பாடலை பாடி அந்த பாடல் முடிகிற போது மிக நம்பிக்கையோடு, மிக தைரியத்தோடு, பக்தியை அனுபவத்தோடு நக்கீரன் பாடிய அந்த பாடல் மிகச்சிறப்பான பலனை தருகிறது. முருகப்பெருமானுடைய வேல் எங்கோ இருந்து வந்து அந்த கற்பொதும்பை பிளக்கிறது. அந்த குகையை பிளந்து அங்கு இருக்கக்கூடிய ஒருவருக்கும் யாதொரு குறைவும் இல்லாமல் அவர்கள் அத்தனை பேரும் வெளியேறும்படியாக, உயிர் தப்பி போகும்படியாக அருள் புரிகிறது. நக்கீரரை திட்டி தீர்த்த அந்த குகைக்குள் இருந்த குகைவாசிகள் அத்தனை பேரும் நக்கீரர் பெருமானை தங்களை காக்க வந்த தெய்வம் என்று குலதெய்வமாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். இந்த அற்புதம் இருக்கிறதே, இந்த அற்புதம் ஒரு செவிவழி கதை. இது நக்கீரர் திருமுருகாற்றுப்படைய பாடிய வரலாறு என்று பின்னாளிலே சொல்லப்பட்ட கதை. இதிலே உண்மை இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நக்கீரர் இந்த திருமுருகாற்றுப்படைய மட்டும் பாடவில்லை. திருமுருகாற்றுப்படைய பாடிவிட்டு
10 வெண்பாக்களை பாடுகிறார். முருகனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி நல்ல எளிமையாக பொருள் விளங்கக்கூடிய 10 வெண்பாக்கள் பாடுகிறார். அதிலே ஒரு வெண்பா, குன்றம் அறிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றங்க அமரரிடர் தீர்த்ததுவும் நின்றென்னை கைவிடா நின்றதுவும் கற்பதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல். அப்படியே பொருந்துகிறது பாருங்கள். இந்த நிகழ்ந்தேறிய சொல்லப்படுகின்ற இந்த கற்பனை கதை என்று பின்னாளில் வந்தவர்கள் நம்ப மறுக்கின்ற இந்த கதைக்கு பொருந்துகிறது. எங்கள் தமிழில், எங்கள் சைவத்தில் நாயன்மார்கள், அருளாளர்கள், ஆழ்வார்கள் என்று பெருமக்கள் நிகழ்த்தியதாக சொல்லப்படுகின்ற பல அற்புதங்கள் எங்களால் நம்ப மறுக்கின்றவையாக, ஏற்க மறுக்கின்றவையாக இருக்கலாம். அது எங்கள் பக்குவ குறைபாடு. நல்லவர்களுக்கு உண்மையான அற்புதங்கள் எங்கள் குருநாதருடைய குருநாதர் ஐயா கம்பவாரதி ஐயாவினுடைய குருநாதர் இலக்கண வித்தகர் சொல்லுவதாக ஐயா அடிக்கடி சொல்லுவார். இந்த அற்புதம், அதிசயம் என்கின்ற பொருள்பட எல்லா மொழிகளிலும் சொல்லியிருக்கிறதே. சாதாரண நிகழ்வுகள் தான் நிகழ்ந்தேறும் என்றால் இந்த சொற்களே வந்திருக்காதே. அகராதிகளில் வேற்று வேற்று மொழிகள் எந்த மொழியில் வேண்டுமானாலும் அதிசயம், அற்புதம், அபாரம் என்கின்ற அந்த சொற்களுக்கு நிகரான அந்தந்த மொழி சொற்கள் இருக்கத்தானே செய்கின்றன. எனவே சாதாரண யதார்த்த வாழ்வியலை கடந்தும் இப்படியான அற்புதங்கள் நிகழ்வதொன்றும் புதிதல்ல. எங்கள் மொழியில், எங்கள் மதத்தில், எங்கள் சமயத்தில், எங்கள் வாழ்வியலில் அவை நிறைவாக கிடைக்கின்றன, தாராளமாக கிடைக்கின்றன. இவை உண்மையா பொய்யா என்கின்ற ஆராய்ச்சிகளை விடுத்து திருமுருகாற்றுப்படையில் நக்கீரருக்கு முருகப்பெருமானுடைய வேல் இடர்களைந்தது போல நம்பிக்கையோடு நாங்கள் நம்பி வழிபட்டு வாழ்வில் நல்லின்பம் காணலாம். எங்களுக்கும் நிச்சயமாக நன்மை கிட்டும். இறைவனுடைய அருள், அற்புதம், பக்தி அனைத்தும் வந்து கைகூடும், எங்களை வளப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு நடைபோடுவோம். நல்ல வாழ்வியலுக்கு உகந்ததாக இந்த இலக்கியங்களை, எங்கள் வாழ்வுக்கு வளமூட்டுகின்ற இலக்கியங்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளுவோம். சந்தன குச்சியாலே சாக்கடை நோண்டக்கூடாது. சந்தன குச்சியாலே நாங்கள் நல்லவற்றை அணுக வேண்டும். இது போன்ற நல்ல பதிவுகளை தொடர்ந்து கேட்பதற்காக கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை, கம்பனேசன் என்கின்ற இந்த பேஸ்புக் தளத்தை லைக் செய்து பகிர்ந்து உங்களுடைய நல்ல கருத்தூட்டங்களை கொடுத்து ஃபாலோ செய்யுங்கள், இணைந்திருங்கள். இணைந்திருப்பதன் ஊடாக எங்களை வளப்படுத்தி தாருங்கள் என்று அந்த வேண்டுதலோடு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.